2 நாளாக நரகத்தை அனுபவிச்சுட்டு வந்தேன். மார்னிங் வரைக்கும் இவ்வளோ தெளிவாக பிரைட்டாக இருந்த என் முகம் நேரம் போக போக ரொம்ப கொடூரமாக மாறிச்சு. காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் ப்ராடக்டை ஒரு ஷூட் எடுத்தேன் உங்ககிட்ட காட்டலான்னு. அதுக்கப்புறம் டே இன் மை vlog இதெல்லாம் நான் எடுக்கலாம். அதில் அப்போ தான் கேமராவில் என் ஃபேஸை நான் நோட் பண்ணேன், என்ன குட்டி குட்டியாக வீங்கிருக்கே அப்படின்னு. அது கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸே வராது எனக்கு. இது மாதிரி வந்திருக்குன்னா ஏதோ பாய்சன் தான் பிளட்டில் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ உடனே வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, குப்பை மேனி இலைன்னு இருக்கும், அது நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் குறையும். ஸோ அதுதான் நானும் வடிகட்டி குடித்தேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக என் பாடி ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ் ரொம்பவே மோசமாயிடுச்சு. இதுக்கு மேலே இச்சிங்கும் தாங்க முடியல, ஃபேஸில் கை வைக்காமல் இருக்க முடியலன்னா அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கு. ஒட்டுமொத்த பாடி, கை, கால், ஸ்கின் எல்லா இடத்துலையுமே பரவிடுச்சு. ஆனால் அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ குறைஞ்சிருந்தது. ஸோ காட் கிரேஸ் நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினச்சேன். அதோடு ஸ்டாப் ஆகலை. உடனே உள்ளங்கையிலேருந்து எனக்கு ரெட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. கை அரிப்பு என்னால் தாங்க முடியல. ஸோ இதை நைட்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி ஆகணுன்றதுனால 2 சித்தா மெடிசனுமே நான் ட்ரை பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பாய்சன் கண்ட்ரோல் ஆகி என் ஃபேஸ் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. லைஃப் டைமில் ஒரு தடவை கூட நான் எனக்கு இந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் வந்தது கிடையாது. அண்ட் மயக்கம் போட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி 5 டைம்ஸ்க்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பயந்துட்டாங்க சிவியராக ஏதோ அட்டாக் ஆகிருக்குன்னு. அண்ட் மார்னிங்கே ஒரு மேரேஜ்க்கு கிளம்பி ஆகணும். கொஞ்சம் அந்த வீங்கின ஃபேஸோடையே நான் கிளம்புறேன். நினச்ச மாதிரியே மேரேஜில் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிற்க முடியல. ஸோ உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு சிவியராக அந்த அலர்ஜி ஃபேஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது, உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. ஹாஸ்பிட்டலில் இச்சிங் ஓவர் ஆகி என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டெக்ஸாமெத்தாசோன் இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டேன். அண்ட் டாக்டருமே 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லாவே எனக்கு குணமாக இருந்துச்சு. அதனால நான் வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். டெக்ஸா இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக தூக்கம் வரும். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நான் தூங்கிட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு சரியாயிடும்னு பார்த்தா ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு. அளவுக்கு சிவியரான பாய்சனாக இருந்தால் எந்த மருந்துக்கும் கட்டுப்படலைன்னு பாருங்கள். ஏன்னா அப்படி ஒரு பாய்சன் தான் என் பாடியில் ஏறி இருக்குது. ஸோ இது 3 to 4 days வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டும் இது குணமாகாததுனால இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு அப்போ ஒரு ஐடியா சொன்னாங்க. நாய்வுருவி இலை 5 எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு மென்று சாப்பிட்டோன்னா மாறும்னு. அதே மாதிரி என் ஃபேஸை பாருங்கள், ஃபுல்லாகவே எனக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. என் ஃபேஸில் இருந்த அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் அப்புறம் அந்த இச்சிங் ஒட்டு மொத்தமாக காலி. லாஸ்ட்டாக 3rd ஸ்டாண்டர்ட் அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனது. 13 வருஷம் கழிச்சு என்னை இந்த ஒரு பாய்சன் என்னை ஹாஸ்பிட்டல் போக வச்சிருச்சுன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. ஃபைனலாக நான் ட்ரை பண்ண எந்த ரெமெடியுமே நான் கைவிடலை. எல்லாமே அந்தந்த டைமுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணி இப்போ சேஃபும் பண்ணிடுச்சு. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். இப்போ ரியாவோட ஃபேஸ் ரியாவுக்கு பழைய மாதிரியே கிடச்சிருச்சு.